இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஒரு டெசர்ட்டை சாப்பிட போகிறீங்கன்னா தயவு செஞ்சு கார் பைக்கில் மட்டும் போயிடாதீங்க. ஏன்னு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். அவங்க மெனுவில் 15+ டெசர்ட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச 2 டெசர்ட் ஆர்டர் போட்டோம். ஒன்று சாக்லேட்டை ஃபவுண்டைன் மாதிரி ஊற்றி ப்ரீமியமான பேக்கேஜில் தர அவங்களோட சீஸ் பாம். செகண்டாக சாக்லேட்டையும் பிஸ்தாசோவையும் மிக்ஸ் பண்ணி தர அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான சலங்காட்டியா. இங்கே போகிறீங்கன்னா மினிமம் 4 பேராவது கூட்டிகிட்டு போங்க. அவங்க மெனு 290 ஸ்டார்ட் ஆகி 380 முடிஞ்சிடும். அந்த டெசர்ட்டோட டேஸ்ட்டு நாக்கில் பட்டதுமே செம்ம ஃபீலிங்க சீரியஸாக. ஆனால் இது ஒரு டெசர்ட்ன்றதுனால கண்டிப்பாக ஒரு ஆளை சாப்பிட்டு முடிக்க முடியாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெட்டியாக வீட்டில் இருந்தாங்கன்னா வாங்கடா போகலான்னு தர நிறுத்திட்டு போயிடுங்க. அவங்களோட அந்த க்யூட்டான ஆம்பியன்ஸில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் வெளியே இருக்க ஆம்பியன்ஸில் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஏன் முக்கியமாக காரில் பைக்கில் வராதிங்கன்னு சொன்னோன்னா அங்கே பெருசாக பார்க்கிங் எதுவும் இல்லை. நாங்கள் விசிட் பண்ணியிருந்தது எக்மோர் பிரான்ச். அப்புறம் என்னங்க, மறக்காமல் சுகர் கட்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டை டேக் பண்ணிட்டு போயிடுங்க.